அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. 6 மாத பார்மசிஸ்ட் சான்றிதழ் படிப்பை முடிக்கும் ஹோமியோபதி மருத்துவர்களை ஆங்கில மருந்துகளை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்ய அனுமதிக்கும் மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலின் முடிவுக்கு IMA எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சில் சென்ற ஜூன் 30 இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதுகுறித்து IMA தேசிய துணைத் தலைவர் சிவகுமார் உத்தரே கூறுகையில், மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலின் முடிவு தவறானது. 6 மாத சான்றிதழ் படிப்புக்கு பிறகு ஹோமியோபதி மருத்துவர்களை நவீன மருந்துகள் பரிந்துரை செய்ய அனுமதிப்பது நவீன மருத்துவ முறையை நீர்த்து போக செய்யும். மேலும் இது நோயாளிகளுக்கு அநீதி செய்வதாக அமையும். மேலும் இது நோயாளிகளுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே ஹோமியோபதி மருத்துவர்களை குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் நவீன மருத்துவத்தை மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் மகாராஷ்டிரா அரசு ஹோமியோபதி மருத்துவர்கள் சட்டம் மற்றும் மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சில் சட்டம் போன்றவற்றில் திருத்தங்களை மேற்கொண்டது. 2014 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தங்களை எதிர்த்து இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த திருத்தங்களுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் சூழலில் ஹோமியோபதி மருத்துவர்கள் தொடர்பான சுற்றறிக்கையை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சில் வெளியிட்டுள்ளது. எனவே IMA தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று கூறினார்.